இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41, 42 2 வசனங்களை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41, 42. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இயேசு கிறிஸ்து இப்பொழுது லாசருவின் கல்லறைக்கு முன்பாக வந்து நிற்கிறார். வந்து நின்று அந்த கல்லறை கல்லினால் அடைக்கப்பட்டிருக்கிறது. அடக்கம் பண்ணப்பட்டு இப்பொழுது அவன் மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. அடக்கம் செய்யப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து கல்லை புரட்டி தள்ளுங்கள் என்றார். புரட்டி தள்ளினார்கள். புரட்டி தள்ளின உடனே இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஒரு சிறிய ஸ்தோத்திரம் செய்கிறார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சூழ்ந்திருக்கும் இவர்கள் நீர் என்னை அனுப்பினதை விசுவாசிக்கும்படியாகத்தான் இதை சொன்னேன், இல்லைன்னா இதை கூட சொல்லியிருக்க மாட்டேங்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு சிறிய ஸ்தோத்திரம் பண்றாரு. என்ன, அதுவும் அங்கு சூழ்ந்திருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டு, யெகோவா தேவனால் அனுப்பப்பட்டு அவரால் இந்த கிரியைகளை நடப்பிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இவர் தானாய் வந்து இந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி யாரும் தன்னை நோக்கி பார்த்து விடக்கூடாது. இந்த இடத்தில் இது பிதாவினுடைய கிரியையாக இருக்கிறது. பிதா மரித்தோரை எழுப்புகிறவர். அவரால் அனுப்பப்பட்ட நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இதை சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சிறிய ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். இதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று, தன்னுடைய ஜெபத்திற்கு பிதா எப்பொழுதும் பதில் கொடுக்கிறார் என்கிறதில் அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும். நீங்க எப்பவுமே எனக்கு செவி கொடுக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். இதுல அவர் ஆச்சரியப்படுறதுக்கோ சந்தோஷப்பட்டு அப்படியே எக்ஸைட் ஆகிறதுக்கோ இடமில்லை. இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், சாட்சியெல்லாம் சொல்லிடுவோம். ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார், என் பிரச்சனையை மாத்தினார், நான் ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு சூழ்நிலையை மாத்தினார், எனக்காக ஜெபித்தார்கள், எனக்கு அற்புதம் செய்தார், நம்பிக்கையில்லாத நிலைமை இருந்தது, ஜெபித்த உடனே கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார் அப்படின்னு ஜெபத்திற்கு பதில் வருகிறதை குறித்து நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆகணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பொறுத்த மட்டிலே ஜெபத்திற்கு பதில் வருகிறது என்பது ரொம்ப கேஷுவலான விஷயம். அதில் எக்ஸைட் ஆகிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை. ஆச்சரியப்படுறதுக்கோ அதனால அப்படியே தன்னிலை மறந்து அப்படியே சந்தோஷத்திலே குதிகளிக்கிறதுக்கோ அங்க இடமே கிடையாது. ஏன்னா ஜெபத்திற்கு பதில் வருவது என்பது சாதாரண விஷயம். நான் சொல்றேன், பிதா கேட்கிறாரு, பதில் அனுப்புறாரு, அவ்வளவுதான். இதுல என்ன புதுசா ஒரு பெருசா சொல்றதுக்கு அங்க என்ன இருக்குது? அதான் அவருடைய மனநிலைமை. அப்போ ஒரு ஜெபத்திற்கு எப்பொழுதும் பதில் பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அவர் ஜெபித்ததோ, பிதாவின் இடத்துல ஏற்கனவே ஜெபித்தார். இங்க கல்லறைக்கு முன்னால ஜெபிக்கல. கல்லறைக்கு முன்னால ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு லாசரை வெளியான்னு கூப்பிட்டார், அவ்வளவுதான் விஷயம். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜனங்களுக்கு ஒரு செய்தி போக வேண்டும். அதாவது இந்த ஜனங்களுக்கு யெகோவா தேவனை குறித்து சந்தேகம் இல்லை, பிரச்சனை கிடையாது. அவரைத்தான் அவர்கள் தெய்வமாக பார்க்கிறாங்க. ஏன்னா இங்க சூழ்ந்திருக்கிறவர்கள் யூதர்கள், இவங்க எல்லாரும் யெகோவா தேவன் என்று சொல்லி நம் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், அவருக்கென்று வாழ்கிறவர்கள், அவரை அறிந்தவர்கள். இப்பொழுது அவரால் தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவருடைய நாமத்தினாலே தான் இந்த கிரியைகளை எல்லாம் அவர் நடப்பிக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே அதற்காகத்தான் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றார். இங்கே சூழ்ந்திருக்கும் ஜனங்கள்
நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசிக்கும்படியாக இதை சொன்னேன், இல்லைன்னா இதை நான் சொல்லியிருக்க மாட்டேங்கிறாரு. இதிலிருந்து என்ன தெரிகிறது? இந்த சிறிய ஸ்தோத்திரத்தை அவர் செய்ததற்குரிய காரியம், அந்த இடத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். இந்த ஸ்தோத்திரம் ஒரு பக்கத்தில் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர், பிதாவாகி தேவனால் அனுப்பப்பட்டு அவர் நிமித்தமே இந்த கிரியைகளை நடப்பிக்கிறார். மரித்து 4வது நாள் இருக்கிற ஒரு மனுஷனை கூட உயிரோடு கூட எழுப்புகிறார் என்றால், இது இயேசு கிறிஸ்து தானாய் தற்செயலாய் செய்கிறதல்ல. இது பிதாவின் நிமித்தம், அவருடைய சித்தத்தின் நிமித்தம் அவராலே இது நடக்கிறது என்பதை உலகத்திற்கு காட்ட நினைக்கிறார். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது முழுக்க 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 பிதாவை மாத்திரமே மகிமைப்படுத்துவதிலே மிகவும் கவனமுள்ளவராய் இருந்தார். நான் மனுஷனால் மகிமை ஏற்றுக்கொள்வது இல்லை என்று தெளிவாக அவர் அறிவிக்கவும் செய்தார். ஒரு வாலிபன் அவரிடத்துல வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, முதலாவது அவன் நித்திய ஜீவன் அடைவதற்கான பதிலை அவர் சொல்லாமல் முதலாவது அவனை கரெக்ட் பண்றார். நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. அப்ப பாருங்க, இப்படி சொல்லி அவனை கரெக்ட் பண்றார். நீ வந்து சொல்றது தப்புப்பா, பிதாவை மகிமைப்படுத்து, என்ன மகிமைப்படுத்தாதேங்கிறார். நல்லா கவனிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு 2 பகுதி. ஒரு பக்கத்துல அவர் ஒரு மனுஷகுமாரன், இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா அவர் ஒரு தேவகுமாரன். மனுஷனா இருக்கிற வரைக்கும் அவர் மனுஷகுமாரன் என்ற ரோல்ல இருக்கிறாரு, அதே நேரத்திலே தேவகுமாரனாகவும் இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தன்னை ஒரு மனுஷகுமாரனாகவே அவர் காண்பித்து, அதே நேரத்திலே தேவகுமாரனாகவும் கிரியைகளில் வெளிப்பட்டாலும் தன்னை ஒரு மனுஷகுமாரனுக்குரிய ஸ்தானத்திலே தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு அவர் தயங்கவே இல்லை. நல்லா கவனிக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் மனுஷர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்குள் இருந்து கிரியைகளை நடப்பிக்கிறார். நம் மூலமாக நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம் மூலமாக அதிசயங்களை செய்கிறார், நம் மூலமாய் விடுதலை கொடுக்கிறார், நம் மூலமாய் அவர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பல நேரத்திலே மனுஷர்கள் இதை பார்க்கும் பொழுது, நம்மை சுற்றிலும் இருக்கிற பார்க்கும்போது இங்கே அங்கே இயேசு கிறிஸ்துவை பார்க்காமல் நம்மை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, இவர் மூலமா என்ன அருமையான காரியம் நடக்குது, இவர் மூலமாக எவ்வளவு அருமையான செய்தி வருகிறது, இவர் மூலமாக எவ்வளவு அற்புதங்கள் நடக்கிறது, இவர் மூலமா எவ்வளவு விடுதலை அடைகிறார்கள் என்று சொல்லி மனுஷர்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாய் நிற்கிற நம்மளை பார்த்து நம்மை மகிமைப்படுத்துவதற்கு அவர்கள் ஆயத்தமாயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்தை நமக்கு அழகான ஒரு ரோல் மாடல் வைக்கிறார். என்ன? உங்களை யாரும் பார்த்து மெச்சிக்கொண்டு மகிமைப்படுத்துவதற்கு இடம் கொடாதபடிக்கு உங்களுக்குள் இருந்து கிரியைகளை நடப்பிக்கிற, உங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பின பிதாவாகி தேவனுக்கு மகிமை செல்லும்படியாக அவருக்கே நீங்கள் மகிமை செலுத்த வேண்டும், அதில் ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதுதான் அவர் இந்த இடத்துல வைத்திருக்கிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து என்னைக்குமே இந்த பூமியில் இருக்கும் பொழுது தன்னை அவர் உயர்த்த நினைக்கவே இல்லை. தன்னை ஒரு தெய்வம் என்று அவர் நேரடியாய் ஓப்பனா அவர் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லாததுனால இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்து எங்கேயாவது நான் தான் தெய்வம் என்று சொன்னாரா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் மனுஷகுமாரனா இருக்கிற வரைக்கும் அவர் தன்னை தெய்வம் என்று சொல்லி தன்னை ஓப்பனா டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஏன் பண்ணல? ஏனென்றால் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படி இந்த பூமியிலே வந்து ஜனங்களை அவரிடத்தில் சேர்க்கும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷர் சாயலானார், முடிவு பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராயிருந்து தன்னைத்தானே தாழ்த்தி சிலுவையிலே மரித்து அவருடைய சொந்த ரத்தத்தினாலே பிதாவோடு கூட ஜனங்களை இணைப்பதுதான் அவருடைய திட்டமாயிருந்தது. அதனால் அவர் என்னைக்குமே தன்னைத்தானே உயர்த்தவில்லை, அவர் முழுக்க முழுக்க பிதாவை உயர்த்தினார். நல்ல கவனிக்கணும். தேவகுமாரன் இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் இருக்கும் பொழுது அவர் என்றைக்குமே தன்னை தெய்வம் என்று அவர் தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளவே இல்லை. அவர் என்றைக்குமே தன்னை தாழ்த்தி பிதாவை மகிமைப்படுத்தினார். அப்படி இருக்க நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை எவ்வளவு ஆசீர்வதிக்கலாம், உயர்த்தலாம், மேன்மைப்படுத்தலாம், பயன்படுத்தலாம், எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம மறந்துடக்கூடாது. நாம் என்றைக்குமே கர்த்தர் ஒருவரை மாத்திரமே மகிமைப்படுத்துகிறதிலே கவனமா இருக்கணும். என்றைக்குமே எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துவதிலே கவனமா இருக்கணும். நல்லா தெரியணும், நாம் எல்லாரும் ஒரு சாதாரண மனிதர்கள் தான், கிரியை செய்கிறவர் கர்த்தர். நாம் எல்லாரும் சாதாரண மனிதர்கள் தான். கர்த்தரே பெரிய காரியங்களை செய்கிறவர், கர்த்தரே கிரியைகளை நடப்பிக்கிறவர், கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர், கர்த்தரே ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தரே ஜனங்களை விடுதலை செய்கிறவர், சகலத்தையும் செய்கிறது தம் தேவனாகிய கர்த்தர். நாம் அவர் கிரியை செய்வதற்கு நம்முடைய சரீரத்திலே நாம் இடம் கொடுத்திருக்கிறோம். அவர் நமக்குள்ளிருந்து தன் கிரியைகளை அவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். என்றைக்குமே மகிமை கர்த்தருக்குரியது. அந்த மகிமையை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, கர்த்தருடைய மகிமை அறிந்து கொள்ளும்படியாக நாம் அதற்காகவே பிரயாசப்பட வேண்டும். இந்த ஜெபத்தினுடைய நோக்கமே அதுதான்.
இந்த ஜெபம், இந்த ஸ்தோத்திரத்தினுடைய நோக்கமே அதுதான். தன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள், நீர் நான் உம்மாலே அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன், உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் என்பதை இந்த ஜனங்கள், சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தமே இதை சொன்னேன் என்றார். நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே என்றைக்கும் கர்த்தர் ஒருவரையே மகிமைப்படுத்துங்கள். பாராட்டுகள் வரும், புகழ்ச்சி வரும், பெருமை வரும், எல்லா காரியங்களும் உங்களை கொண்டு வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்களை பெருமைப்படுத்துவார்கள், மேன்மைப்படுத்துவார்கள், கனப்படுத்துவார்கள், உயர்த்துவார்கள், பல காரியங்களை பலர் செய்வார்கள். ஆனால் நல்ல கவனிக்கணும், அதை எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்றால் ஒரு நாள் நாம் பெருமையின் உச்சத்திற்கு போய் விடுவோம். சகல காரியங்களையும் கர்த்தர் செய்திருக்க நாம் செய்தோம் என்று சொல்லி ஜனங்கள் தெரியாமல் நம்மை பார்த்து பேசும் பொழுது அதை கண்டு நாம் அதை அப்படியே இருதயத்திலே பதித்துக் கொள்வோமானால் அது நம்மை பெருமைக்குள் தள்ளிவிடும். என்றைக்குமே மனுஷரால் வருகிற மகிமை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் ஒருவரையே மகிமைப்படுத்துகிறதுல கவனமாயிருங்க. எந்த விஷயத்துல யார் உங்களை பாராட்டினாலும் உங்கள் சுபாவத்தை பார்த்து பாராட்டலாம், உங்களுக்குள் இருக்கிற நல்ல பண்புகளை பார்த்து பாராட்டலாம், உங்களுக்குள் இருக்கிற நற்கிரியைகளை பார்த்து பாராட்டலாம், உங்களுக்குள் இருக்கிற ஏதோ ஒரு நல்ல காரியம், ஒரு பொறுமை, ஒரு தாழ்மை, ஏதோ ஒரு பரிசுத்தம், ஏதோ ஒரு விஷயம், உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு மேன்மை, அதை ஜனங்கள் பார்த்து பாராட்டலாம். எப்படி இப்படியெல்லாம் இருக்கிறீங்க என்று சொல்லி உங்களையே கேட்கலாம். ஆனா ஒன்னே ஒன்று தெரியணும், எதுவா இருந்தாலும் அதை கர்த்தர் தான் செய்கிறார். எப்படி உங்களால் இப்படி இருக்க முடியுதுன்னு கேட்டாங்க, உடனே நம்ம அப்படியே அமைதியா அது நான் தான் செய்யறேன் நினைக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவினால் இப்படி இருக்க முடிகிறது என்று சொல்ல தெரிய வேண்டும். எப்படி இந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் உங்கள் மூலமா செய்யறார், எவ்வளவு வல்லமையா காரியம் இருக்குதே, இல்ல இது இயேசு கிறிஸ்துவினால் நடந்தது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறதுல நாம் கவனமா இருக்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் உலகத்துல அன்றைக்கு சீஷர்கள் ஃபாலோ பண்ணாங்க. பேதுருவும் யோவானும் பிறவி சப்பானியான மனுஷனை அலங்கார தேவ வாசல் அண்டையிலே தேவாலயத்திலே அங்கே எழுப்பி விடுகிறார்கள், சுகமாக்கி விடுகிறார்கள். ஜனங்கள் சூழ நின்று கொண்டு இவர்கள் மூலமா இப்படி அற்புதம் நடந்தது, பிறவி சப்பானி சுகமடைந்து எழுந்து நடந்து குதித்து ஓடிக்கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவங்களை பார்க்கிறார்கள். அப்பொழுது பேதுரு அழகா சொல்வாரு, இது எங்கள் சுய சக்தியினாலோ எங்கள் சுய பக்தியினாலோ நடந்தது என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரில் எழுப்பினார், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசமே இவனுக்கு இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது என்று சொல்லி தெளிவாய் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் ஜனங்களை திருப்பி விடுவார்கள். நல்லா கவனிக்கணும். என்றைக்குமே மகிமை கர்த்தருக்குரியது. மகிமையை கர்த்தருக்கே செலுத்துவோம், ஜனங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்புவோம். ஒருபோதும் பெருமையும் புகழ்ச்சிகளையும் மனுஷனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்மை தாழ்மையோடு காத்துக்கொள்வோம். அதுதான் நம்மை உயர்த்தும். தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். பெருமையுள்ளவர்களாய் மாறினால் கர்த்தர் எதிர்த்து நிற்பார். நம்முடைய ஆத்மா ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போய்விடும். இன்றைக்கு சொல்லுகிறேன், எல்லா நேரத்திலும் உங்களை தாழ்த்துங்கள், கர்த்தரை உயர்த்துங்கள். கர்த்தர் ஒருவரை கனத்துக்குரியவர், கர்த்தர் ஒருவரை மகிமைக்குரியவர், கர்த்தர் ஒருவரை துதிகளுக்கு பாத்திரர். எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே உரியது. ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, எமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் இந்த நாளிலும் கூட எங்கள் நடுவில் நீங்க இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாளிலும் கற்றுக் கொடுத்தபடி நாங்கள் எப்பொழுதும் மனத்தாழ்மை தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். தேவரீர் எந்த மனுஷனுடைய புகழ்ச்சியையும் பெருமையையும் ஆண்டவரை மேன்மை பாராட்டுதலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உமக்கே மகிமை செலுத்துகிறவர்களாய் கர்த்தர் எங்களை பாதுகாப்பதற்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களால எல்லாம் எங்களால் ஒன்று செய்ய முடியாது. இந்த மனத்தாழ்மை எப்பொழுதும் தரித்துக் கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளாய் எங்களை நடத்துவதற்காக சோத்திரம் 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 ஆண்டவரே, சோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆம்.